ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் மந்த்து கரெக்டாக மே 1 ஒரு சேலஞ்ச் வந்து கொடுத்துருந்தோம், சூப்பர் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி. இந்த சூப்பர் டாஸ்க்கை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஜிஎஸ் ஆப்டிடியூடில் 100 கொஸ்டினில் டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் இதுலேருந்து மட்டுமே உங்களுக்கு வந்து 50லேருந்து 60 கொஸ்டின் மேலே கட்டாயமாக வரும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம அந்த சேலஞ்சுக்கு ஒரு சில டார்கெட்டும் பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருந்தோம். கரெக்டாக நீங்கள் வந்து இந்த மே மந்த்துக்குள்ளே நம்ம வந்து மே 1 வந்து ஆக்டிவேட் பண்ணியிருந்தோம். நீங்கள் வந்து மே மந்த்து எண்டுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா வந்து 500 அட்டெம்ப்ட் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதில் வந்து உங்களுக்கு 6 செட் ஆஃப் கொஸ்டின் வந்து இருக்கும். நம்ம வந்து லைன் பை லைனாக சமச்சீர் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதை ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணியிருப்போம். அது நீங்கள் ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு அதுலேருந்து எக்ஸாம் நிறைய கொஸ்டின் வந்து வரும். ஸோ வந்து 500 அட்டெம்ப்ட் வந்து எல்லாருமே பண்ணியிருக்கணும், நம்ம வந்து அந்த மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ 500 அட்டெம்ப்ட் முடித்தவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 பெனிஃபிட் வந்து இருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு ஜிஎஸ்சில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து மே மந்த்துக்கு முன்னால், ஸோ ஏப்ரல் மந்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 10% இல்லை 20% அந்த நாலேஜில் இருக்காங்க அப்படின்னா இந்த சேலஞ்ச் அட்டன் பண்ணனால மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட நாலேஜ் வந்து ஒரு 70 to 80% மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே, அடிஷ்னலாக இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த சேலஞ்சை முடித்தவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து அடுத்த லெவலாக இன்னொரு சேலஞ்ச் கொடுப்போம் நம்ம சொல்லியிருந்தோம். அது என்ன சேலஞ்ச் அப்படின்னு நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்ரெடி 500 அட்டெம்ப்ட் முடித்த எல்லாருக்குமே நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் வந்து பண்ணிட்டோம். ஸோ அடுத்த சேலஞ்ச் வந்து என்றைக்கு ஆரம்பிக்கும், எப்போ ஆரம்பிக்கும், நீங்கள் வந்து அதை எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த சேலஞ்ச் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ தான். நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்த சூப்பர் டாஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ தான். அதுமாதிரி சூப்பர் டாஸ்கில் 500 அட்டெம்ப்ட் முடித்த எல்லாருக்குமே இப்போ நம்ம வந்து அடுத்து கொடுக்க போகிற சேலஞ்சும் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ தான். ஓகே, ஸோ வந்து இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 500 அட்டெம்ப்ட் முடித்தவங்க வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸாமில் டேரெக்டாக நிறைய கொஸ்டின் வந்து வரப்போகுது. இது போக ஒரு சில பேர் வந்து எஃபர்ட் போட்டிருப்பீங்க, ஆனால் உங்களால் பார்த்தோம் அப்படின்னா வந்து டைம் இல்லாதனாலையோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, இல்லை வேறு ஏதாவது பிஸி ஷெடியூலில் வந்து இருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து அதுலேருந்து எஃபர்ட் வந்து போட்டிருப்பீங்க. ஸோ நம்ம வந்து அந்த அட்டெம்ப்ட் வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட்டு 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து 300 அட்டெம்ப்ட்டு, ஸோ 500 வேண்டாம் 300 முடித்தவங்களுக்கே நம்ம வந்து அடுத்த லெவலுக்கான டெஸ்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம 500க்கு மேலே முடித்த எல்லாருக்குமே நம்மளே பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து மெசேஜ் வந்து பண்ணிட்டோம். ஸோ ஒரு சில பேருக்கு யாருக்கா மெசேஜ் வரல அப்படின்னா நீங்கள் வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 300 முடித்தவங்க நீங்களே வந்து அந்த 300 அட்டெம்ப்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு நம்ம ஆப்லேயே நீங்கள் வந்து எடுக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் வந்து எடுத்து வந்து அனுப்புங்க. நீங்கள் வந்து 300 அட்டெம்ப்ட் கரெக்டாக முடிச்சிருக்கீங்களா அப்படிங்க நம்மளும் வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கும் அடுத்த லெவல் சேலஞ்சை வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம். ஸோ அடுத்த லெவல் பார்த்தோம் அப்படின்னா வந்து பொதுத்தமிழுக்கான சேலஞ்சு. ஸோ பொதுத்தமிழுக்கு இதே மாதிரி ஒரு சேலஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு மட்டும் அடுத்து வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஏன் முதல்ல ஜிஎஸ் கொடுத்துட்டு 2ஆக பொதுத்தமிழ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து இப்போ பொதுத்தமிழில் படிக்கிற எல்லாருமே எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னா 90க்கு மேலே வந்து வாங்கிடலாம். ஆனால் ஜிஎஸ்ஸாக பார்த்தோம் அப்படின்னா வந்து கட் ஆஃப் வந்து டிசைட் பண்ணும். ஏன்னா வந்து பொதுத்தமிழில் கட்டாயம் படிக்கிற எல்லாருமே வந்து 90க்கு மேலே வந்து போட்டுருவீங்க, 95க்கு மேலே நிறைய பேர் வந்து போட்டுருவீங்க. ஓகே, ஆனால் ஜிஎஸ்ஸாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து மார்க் வந்து லூஸ் பண்ணுவீங்க. நம்ம அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்ஸை முதல் டாஸ்க்காக வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இப்பவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஏன் ஜிஎஸ்ஸை முடித்தவங்களுக்கு மட்டும் தமிழ் கொடுக்குறோம் அப்படின்னா ஜிஎஸ்ஸாக வந்து முக்கியம். ஸோ நீங்கள் ஜிஎஸ்ஸாக வந்து முடிக்கணும். ஸோ இப்போ ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம 100 அட்டன் முடிச்சிட்டோம், இல்லை 150 முடிச்சிட்டோம், எங்களுக்கும் ஆக்டிவேட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து கேட்பீங்க. ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்ஸாக பார்த்தோம் அப்படின்னா முக்கியம். இப்போ நம்ம அடுத்த லெவல் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து எல்லாருக்குமே வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணி விட்டுடலாம். இருந்தாலுமே நீங்கள் வந்து ஜிஎஸ் வந்து படிக்காமல் விட்ருவீங்க. ஸோ நீங்கள் ஜிஎஸ்ஸில் கட்டாயமாக ஸ்கோர் பண்ணணும். ஜிஎஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா கட் ஆஃப் வந்து டிசைட் பண்ண போகுது. ஸோ நீங்கள் வந்து ஜிஎஸ்ஸில் குறைஞ்சபட்சம் நம்ம 500ன்னு சொல்லி டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ வந்து 300க்கு வந்துட்டோம். ஸோ நீங்கள் வந்து மினிமம் ஒரு 300ஆவது முடிச்சதுக்கப்புறம் எனக்கு லாஸ்ட்டு 1 மந்த்துக்கான அந்த ரிப்போர்ட்டு அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த லெவலுக்கான கோர்ஸ் நீங்கள் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணணும் நம்ம எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து அனுப்பிடுவோம். ஓகே, ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் நீங்கள் வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்க இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம ஆப்பை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. கீழே அந்த ப்ரொஃபைல் வந்து இருக்கும். ஸோ ப்ரொஃபைலுக்குள்ளே வந்து போங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வரிசை எல்லாமே இருக்கும். இதில் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படி வந்து போங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் கோர்ஸ் டெஸ்ட்னு இருக்கும், இதுக்குள்ளே வந்து போங்க. இங்கே வந்து ஃபில்ட்ரு வந்து கொடுங்க. ஸோ ஃபில்ட்ரு கொடுத்துட்டு லாஸ்ட்டு 1 மந்த்து அப்படிங்கமா இது வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் லாஸ்ட் 1 மந்த்தில் எத்தனை அட்டன் வந்து போட்டிருக்கீங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2ன்னு சொல்லி வந்து இருக்குது. இதேமாதிரி நீங்கள் வந்து 300க்கு மேலே வந்து போட்டுக்கணும். ஸோ இப்போ 300ல் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு சூப்பர் டாஸ்க் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து மற்ற டெஸ்ட்டு அட்டன் பண்ணது. ஸோ இப்போ வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு, டெய்லி டாஸ்க்கு, லெசன் டெஸ்ட்டு அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட் ஆகி தான் வரும். அது வந்து பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நீங்கள் மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா
லாஸ்ட் 1 மந்த்தில் ஒரு 300 டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னால நீங்கள் வந்து உங்களோட எஃபர்ட் வந்து போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அர்த்தம். நம்ம அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த அட்டம்ப்ட்டை 500 அப்படிங்கிற 300 வந்து ஆக்கிட்டோம். ஸோ வந்து 300 ஆக்கினவங்க இந்த பேஜை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து அனுப்புங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ வந்து ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தோம்னா வந்து உங்களால் வந்து எடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து அனுப்புங்க. அதோட சேர்த்து வந்து உங்களோட நம்பர் என்ன அப்படிங்கிற வந்து அனுப்பிடுங்க. ஸோ நீங்கள் ஆப்பில் லாகின் பண்ணிருக்க நம்பர் என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்து இதுக்கு அடுத்த லெவலுக்கான கோர்ஸ் வந்து அந்த பொது தமிழுக்கான சூப்பர் டாஸ்க்கை உங்களுக்கு வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ லிங்க் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து 1 or 2 டேஸ்க்குள்ள வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீக்கெண்டுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே அந்த பொது தமிழுக்கான ஆக்சஸ் வந்து கிடச்சிடும். ஸோ நீங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களால் எக்ஸாமில் டாப் ரேங்க் வந்து போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ இப்பயும் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜிஎஸ் டாஸ்க் அட்டன் பண்ணும் போது இது வந்து எந்த லெவலில் வந்து ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே பார்த்தோம்னா புரிஞ்சிருக்கும். ஸோ பொது தமிழ் பார்த்தோம் அப்படின்னா அதோட ஒர்த்தாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தமிழில் 100க்கு 100, அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 70 to 80க்கு மேலே வந்து இந்த டாஸ்க்கில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்துட்டீங்க. இன்னும் தொடர்ந்து ரிவைஸ் பண்ண எல்லாருமே வந்து டாப் மார்க் வந்து வாங்கிடலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.